Vanakanda Tangam. Welcome to Gully Classroom. My name is Muthukumar and this is the last part or the fifth part of this particular unit. Indian nationalism. நம்ம லாஸ்ட் டாபிக் முடிக்கும் போது என்ன படித்தோம் அப்படின்னா we studied about civil disobedience movement. Civil disobedience movement எப்படி ஆரம்பிச்சது, நடந்துச்சு, யார் யாரெல்லாம் எதுக்காக எல்லாம் எப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், what are the limitations of civil disobedience movement? Civil disobedience movementல என்னென்ன சார் பிரச்சனையாச்சு பார்க்கலாம், சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்டச்சபிள்ஸ் ஆர் தலித்ஸ். இந்த பீரியட்ல அன்டச்சபிள் பீப்புள் அப்படிங்கிற பீப்புள் இந்தியாவில் they started calling themselves தலித்ஸ். காந்திஜி அவங்களை என்ன கூப்பிட்டாரு, ஹரிஜன்ஸ்னு கூப்பிட்டாரு. ஹரி மீன்ஸ் காட், ஜன் மீன்ஸ் பீப்புள், சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கிற ஐடியாவில் கூப்பிட ஆரம்பிச்சாரு. காந்திஜி did a lot of things, took a lot of efforts for Harijans. என்னெல்லாம் சார் பண்ணாரு? He organized a lot of satyagrahas for Harijans or Dalit people to enter into temples, for Dalit people to use public roads, ponds, water resources, parks and schools. Public resources அத்தனையுமே அவங்களுக்கும் ஓப்பன் அப்படிங்கிற ஐடியாவை முன்னிறுத்தி ஏகப்பட்ட இடத்துல சத்தியாகிரகம் பண்ணாரு காந்திஜி. இது எல்லாம் இல்லாம கண்ணா, Gandhiji, to dignify the work of the Bangi, he cleaned his toilets. அவரோட டாய்லெட்டை அவரே கிளீன் பண்ணிக்கிட்டாரு in order to dignify the work of Bangi. பங்கினா அந்த காலத்தில் டாய்லெட் கிளீன் பண்ணாங்க, அந்த வேலையை டிக்னிஃபை பண்ணும், அதுக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காந்திஜி பண்ணினாரு. அடுத்ததுக்கான வாட் இஸ் ஹேப்பனிங், டிமாண்ட் ஆஃப் தலித் லீடர்ஸ். தலித் லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த பீரியட்ல அப்படின்னா ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. என்னென்ன சார்? ஃபர்ஸ்ட், தே வாண்டட் ரிசர்வ்டு சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிரிட்டிஷ் அன்னைக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுலாம் ரிசர்வ்டு சீட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. யாருக்கு? தலித்ஸுக்கு. செகண்ட் பாயிண்ட், தே வாண்டட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் voting in their central assembly. சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் அசம்பிளியில என்ன எதிர்பார்க்கிறாங்க தலித்ஸ்? செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. லெட் அஸ் டேக் அ பாஸ். சார், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன சார்? கண்ணா நல்லா கவனி. இப்போ செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்னா தலித் மட்டும், தலித் லீடர் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவரை லீடரா செலக்ட் பண்ணா தட் இஸ் கால்ட் as செப்பரேட் எலக்ட்ரேட். ரிசர்வ்டு சீட்ஸ் இன் பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தலித் வந்து ரிசர்வ்டு சீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு, ஆனா அவருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. தலித்து மட்டும் தலித்துக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஜெனரல் எலக்ட்ரேட் ஓட்டு போடுவாங்க. உனக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கும் ஜெனரல் எலக்ட்ரேட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? செப்பரேட் எலக்ட்ரேட்ல தலித்துக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்குவாங்க. ஜெனரல் எலக்ட்ரேட்ல எல்லாருமே அவங்க எந்த கான்ஸ்டிடியூன்சியில இருக்கிறாங்களோ, கான்ஸ்டிடியூன்சியான தொகுதி, அந்த தொகுதிக்கு தகுந்த அப்படி ஓட்டு போடுவாங்க. தலித் லீடர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, the only way to improve is by gaining political power. பொலிட்டிக்கல் பவர் இருந்தா மட்டும்தான் அவங்க நிலைமையை இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்புறாங்க கண்ணா. சரி, அடுத்தது 1931ல இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்? காந்திஜி பார்ட்டிசிபேட் பண்ணி நெகோசியேஷன்ஸ் பிரேக் டவுன் ஆகி இந்தியா திரும்பி வந்தார் இல்லையா, அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல யார் பார்ட்டிசிபேட் பண்றா? B.R. Ambedkar is participating. அவர் என்ன பண்றாரு? He is organizing the people into depressed classes and he is demanding separate electorate from the British. Separate electorate from the British. Separate electorate என்ன ஆல்ரெடி பார்த்தாச்சு. காந்தி என்ன நம்புறாருன்னா, செப்பரேட் எலக்ட்ரேட் will break the unity of Indians அப்படின்னு நம்புறாரு. செப்பரேட் எலக்ட்ரேட் will slow down the unification of யாரு? தலித்ஸ் in the Indian society அப்படின்னு நம்புறாரு. So he is starting a fast unto death. சாகும் வரை உண்ணாவிரதம்னு உட்கார்ந்தாரு காந்திஜி. ஏன்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அம்பேத்கர் என்ன கேட்கிறாரு? செப்பரேட் எலக்ட்ரேட். பிரிட்டிஷ்
கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு தந்துருது. ஏன் சார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செப்பரேட் எலக்டரேட் கேட்டவுடனே தந்துருச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டஸ் டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளணும். அப்ப அவங்க பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தான் பாக்குது. இந்தியன்ஸ் பிரிக்கிறதுக்கு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த பீரியட்ல பாத்துச்சு. சரிப்பா, இப்ப என்ன நடக்குது? காந்திஜி சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நாள்ல காந்திஜி கன்வின்ஸ்ட் பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணி பிஆர் அம்பேத்கர் accepted reserved seats in provincial assembly, central and state provincial assembly. யார் ஒத்துக்கிறா? பிஆர் அம்பேத்கர். and they will be voted by general electorate அப்படிங்கிற மாதிரி காந்திஜிக்கும் பிஆர் அம்பேத்கருக்கும் காம்ப்ரமைஸ் நடந்துருது. இந்த காம்ப்ரமைஸ் பேர் என்ன? பூனா பேக்ட். இந்த காம்ப்ரமைஸ் பேருக்கனா பூனா பேக்ட். ஓகே கண்ணா, எந்த பீரியட்லயுமே தலித்ஸ் டிட் நாட் ட்ரஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there were this high class people, Hindu people called as Sanatanis. Sanatanisஐ அப்செட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தி அன்டச்சபிள்ஸ்க்காக பண்ணின எந்த ஒரு மூவ்மெண்ட்லையுமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால தலித்ஸுக்குமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மூவ்மெண்ட்ஸ் மேல எல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு கண்ணா. ரைட். வாட் வாஸ் த செகண்ட் திங்? இட் இஸ் அபவுட் இந்தியன் முஸ்லிம்ஸ். தலித் எப்படி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணலையோ, இந்தியன் முஸ்லிம்ஸும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன் சார்? டேக்கனா கிலாஃபட் மூவ்மெண்ட்ல முஸ்லிம் லீகும் காங்கிரஸும் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. கோ பேக் சைமன் மூவ்மெண்ட்ல முஸ்லிம் லீகும் காங்கிரஸும் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஸ்டார்டட் டு ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் ஹிந்து நேஷனலிஸ்டிக் குரூப்ஸ். எந்த மாதிரி குரூப் சார்? ஹிந்து மகாசபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கூட 1920s காங்கிரஸ் became very much associated. இதனால ஹிந்து மகாசபா and Muslim League are more or less opposed to one another. நிறைய இடங்கள்ல அதிகமான militant fervor, militantனா violent. There are a lot of religious possessions happening in this period. Violence is taking place, religious violence is taking place. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில 1927ல முகமது அலி ஜின்னா, he is more or less ready to give up the demand for separate electorates. நல்லா கவனி, separate electorate யாரு? அம்பேத்கர் மட்டும் கேட்கல, முகமது அலி ஜின்னாவும் கேட்கிறாரு. யாருக்குன்னா முஸ்லிம்க்கு. ஆனா 1927ல ரீநெகோசியேஷனுக்கு வந்துடுறாரு. ஓகே, எனக்கு வேண்டாம் செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்றாரு. சார், முகமது அலி ஜின்னா எந்த விஷயம் சார் கேட்கிறாரு? ரெண்டு விஷயம் கேட்கிறாரு முகமது அலி ஜின்னா. என்னென்ன விஷயம் சார்? முகமது அலி ஜின்னா wanted more representation for Muslims in proportion to their population, especially in areas of Punjab and Bengal. பஞ்சாப்லயும் பெங்காலையும் அதிகப்படியான முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அதிகப்படியான முஸ்லிம்ஸ் இருக்கிறதுனால சென்ட்ரல் ப்ரொவின்சியல் கவுன்சில்ல எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேணும் லீடர்ஸ்க்கு, முஸ்லிம் லீடர்ஸ்க்குன்னு கேட்டாரு. இது ஒண்ணு. அதே மாதிரி he wanted separate reserved constituencies. அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல எல்லாம் திருப்பி reserved constituencies, முஸ்லிம் லீடர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சாரு. ஓகே கண்ணா, இது எப்போ நடக்குது? 1927ல காங்கிரஸும் முஸ்லிம் லீகும் ரீநெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் 1928ல an all party conference is happening. எந்த இயர்ல சார்? 1928ல all party conference. இந்த all party conferenceல பாத்தீங்கன்னா எம்ஆர் ஜெயகர் சப்போர்ட் பண்ணி எதிர்க்கிறாரு. எதை எதிர்க்கிறாரு? முகமது அலி ஜின்னாவோட ப்ரொபோசலை எதிர்க்கிறாரு. யாரு சார் எம்ஆர் ஜெயகர்? he is a very big dominating fellow in Hindu Mahasabha. he is a very leadership இடத்துல இருக்காரு. எங்கன்னா ஹிந்து மகாசபால. அப்போ இந்த இடத்துல பேச்சுவார்த்தை முறிஞ்சு போயிருது. the talks between these two parties, என்னென்ன பார்ட்டி? முஸ்லிம் லீக் அண்ட் காங்கிரஸ் ஆர் பிரேக்கிங் டவுன். இதனால கொஞ்சம் கொஞ்சமா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல முஸ்லிம்ஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங். அது இல்லாம முஸ்லிம்ஸ் பொதுவாகவே ஹிந்து மெஜாரிட்டி இந்தியால ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. என்னென்ன சார்? லாஸ் ஆஃப் கல்ச்சர்
அன் ஐடென்டிட்டி, அவங்களுடைய கல்ச்சரும் தனியான ஐடென்டிட்டியும் போயிருமோன்னு நினைச்சாங்க. அப்போ அன்டச்சபிள்ஸ் அண்ட் தலித்ஸ் எதுல பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒழுங்கா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அடுத்தது என்னுடைய இந்தியன் முஸ்லிம்ஸ் எதுல ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணல, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அடுத்தது சார் we are going to look at sense of collective belonging. இப்போ இந்த இடத்துல இந்தியா ஃப்ரீடம் வாங்கிருச்சு. இந்த இடத்துல we are skipping a movement. நம்ம சிலபஸ்ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கிடையாது. குவிட் இந்தியா மூவ்மெண்டோட ரிசல்ட்டா தான் பிரிட்டிஷ் இந்தியா விட்டு கிளம்பிச்சு. ஸோ நம்ம சிலபஸ்ல அது கிடையாதுனால அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு we are looking at sense of collective belonging. இந்தியால இந்தியன்ஸ் கிட்ட தேசபக்தியை எப்படி சார் வளர்த்துனாங்க? A sense of collective belonging, a sense of nationalism, a sense of common struggle for freedom, a sense of shared history. இத்தனையும் பண்ணி என்ன பண்றாங்க? People are getting together as Indians. சரி சார், இதுல what are the main things? First, respect to Bharat Mata, dignify Bharat Mata. பாரத் மாதா அப்படிங்கிற ஐடியாவை ஒரு அலிகாரினா என்ன சார்? a representation of a nation. அப்போ இந்தியாவை யாரு சார் ரெப்ரசன்ட் பண்றா? பாரத் மாதா. சார் பாரத் மாதாவை ஃபர்ஸ்ட் யாரு சார் வரைஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் பாரத் மாதா was done by பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய. அவர் எந்த புக்ல வந்து பண்றாரு? வந்தே மாதரம், சாரி, first image வந்து it is done in the book ஆனந்தமத். first image வந்து it is done in the book ஆனந்தமத். அதே புக்ல வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. it was written as a hymn to motherland. நாட்டுக்காக அவர் வந்து அர்ப்பணிச்சு எழுதுறாரு. அந்த பாட்டு it became very very famous. வந்தே மாதரம் was sung with gusto during the Swadeshi movements of Bengal. பெங்கால் எல்லாம் பயங்கரமா ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்துச்சு ஒரு பீரியட்ல, அது பேர் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ். அந்த மூவ்மெண்ட் அப்போ வந்தே மாதரம் பாட்டை அதிகமா பாடுனாங்க. சரி சார், அது இல்லாம வேற யாரு சார் பாரத் மாதாவை பத்தி வரைஞ்சாங்க? அபனிந்திரநாத் தாகூரோட பாரத் மாதா இமேஜ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. he drew her as an ascetic. சார் அசெட்டிக்னா ஒரு தெய்வீகமா, காம், கம்போஸ்ட், ஸ்பிரிச்சுவல், அழகான ஒரு இதோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு கடவுள் சாட்சியா, கடவுள் அனுகிரகமா யாரு வரையறா? அபனிந்திரநாத் தாகூர் is drawing an image of பாரத் மாதா. ரைட் சார். அப்போ nationalism is about respecting பாரத் மாதா. ஆமாடா கண்ணா. வேற it is about preserving your culture. A lot of people are going to villages, they are collecting folk tales, they are collecting rhymes, they are collecting a lot of songs and preserving them. யார் சார்? Rabindranath Tagore is doing this in Bengal. He is collecting a lot of nursery rhymes, folk tales and publishing them. Natesa Shastrigal is doing this in Madras. He is publishing a massive volume of 4 books that is called as Folklore of Southern India. Southern India உடைய நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஒன்று விடுறாரு. இது இல்லாம வேற என்ன சார் நேஷனலிசம்? கண்ணா நல்லா கவனி. carrying the flag, Indian flag became a symbol of defiance. பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு symbol of defiance. அப்படின்னா என்ன? எதிர்ப்பு, கெத்தாகுது. என்ன ஃபர்ஸ்ட் tricolor flag was introduced during the Swadeshi movement in Bengal. சார் tricolor flagனா சார் ரெட், கிரீன் அண்ட் yellow. கனா flagல ரெட், கிரீன் அண்ட் yellow. இதுல 8 lotuses were drawn which represented the 8 provinces of British India. அது இல்லாம there was a crescent moon which represented Hindus and Muslims. This flag became very very famous. அப்ப காந்தி is redesigning this particular tricolor flag for Swadesh movement. என்ன பண்றாரு? ஸ்வராஜ் flag, காந்தி ஸ்வராஜ் flag had 3 colors, red, green, white. நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் பண்ணது red, green, yellow. காந்திஜி அதை ரீடிசைன் பண்ணது red, green, white. இப்படி பண்ணிட்டு he had a spinning wheel in the center which represented Gandhian ideal of self help. நம்ம நாட்டை நம்மளே காப்பாத்திக்குவோம். that is the Gandhian ideal, that is the idea of self help. அந்த ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு காந்தியோட ராட்டைய ஸ்பின்னிங் வீல கொடிக்கு நடுவுல வைக்கிறாங்க. சரி சார், வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்?
ஆனா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, நம்மள they saw us as primitive, அந்த காலத்து ஆளுங்கன்னு பார்த்தாங்க. அப்ப நம்ம பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா they rediscovered our glorious history. இந்தியனோட பழைய ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிலாசபி, ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு நல்லா இந்தியா அந்த காலத்துல பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்கிற ஹிஸ்டரிய திருப்பி எடுத்து எழுதுறாங்க, ரீபப்ளிஷ் பண்றாங்க, 4 பேருக்கு சொல்றாங்க. இதன் மூலமா இப்பேற்பட்ட கெத்தான நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு உறக்க சொல்றாங்க இந்தியன் பீப்புள் by the rediscovery of glorious history. சரி, எல்லாம் ரைட்டு சார், சூப்பரா ஃபீல் ஆகுது சார். இந்தியன்ஸ் இப்படியெல்லாம் இந்தியன் நேஷனலிசத்தை வளர்த்துறாங்க சார். இதுல ஏதாவது மைனஸ் இருக்கா சார்? எப்பயும் பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்குமே. இருக்கு கண்ணா, இட்ஸ் a very sad thing. ஆனா இருக்குது. என்ன சார்? Most of the imagery used was Hindu imagery. Other religions were not considered. இதனால they did not feel participative in this particular area. They felt left out. Okay, Kana. So we have more or less completed our complete unit. Day Kana, இன்னொரு விஷயம், இனிமேல் நம்ம வீடியோஸோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐ வில் கிவ் யூ a லிங்க். ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் தான் இருக்கும். அந்த லிங்கை நீ கிளிக் பண்ணினா இமீடியட்டா இட் வில் டேக் யூ டு அவர் வெப்சைட். ஒரு பிளாக் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எதுக்கு சார் இந்த பிளாக்? இந்த பிளாக் எதுக்குன்னா we will give you clear study materials. ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியலாக இந்த பிளாக்ல நாங்கள் போட்டுக்கிட்டே வரோம். யூடியூப் வீடியோஸோட இந்த பிளாக் லிங்காக இருக்கும். இந்த பிளாகுக்கு போனீங்கன்னா இந்த பிளாக் சம்பந்தமான யூடியூப் வீடியோஸும் இங்கே லிங்காக இருக்கும். தேங்க்ஸ் கண்ணா ஃபார் யுவர் வெரி நைஸ் சப்போர்ட். பெஸ்ட் விஷஸ் ரா, நல்லா படி. தேங்க்யூ.